வணக்கம். இன்னைக்கு படிக்க போகும் கதையின் தலைப்பு அவதாரம். இது ஒரு சிறுகதை. கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் ஒரு 2 பகுதிகளாக படிக்கலான் இருக்கேன். கதைக்கு போகலாமா? வீட்டுக்குள் நுழையும் போதே கவனித்தான் பத்மநாபன். வெங்காயமும் கடலை மாவும் சேர்ந்து எண்ணெயில் பொரிப்படும் வாசனை. பக்கோடாவோ பஜ்ஜியோ. குழந்தைகள் இருவரும் அப்பாவின் வருகையை கூட பொருட்படுத்தாமல் டிஃபன் தட்டிலும் டிவியிலுமே ஐக்கியமாகி இருந்தார்கள். சட்டையை கழற்றி லுங்கிக்கு மாறி முகம் கழுவி அவர்களுடன் சேர்ந்து அமர்ந்து சிரித்தபடியே கேட்டான் பத்மநாபன். என்ன நொறுக்கிறாப்புல? வெங்காய பஜ்ஜி, அப்புறம் பால் அல்வா. ஏது, யாரை பொண்ணு பார்க்க வராப்புல? நம்ம பிரியா குட்டியா? சி போப்பா. பிரியா குட்டி என்கிற 14 வயசு பிரியம்பதா முகத்தை சுளுக்கி உதட்டை சுழித்து பழிப்பு காட்டினாள். பஜ்ஜி சித்தி பண்ணினா, அல்வா சித்தப்பா வாங்கிட்டு வந்தார். அவள் சொல்லி முடிக்கும் முன்பே வனஜா கணவனின் எதிரில் டிஃபன் தட்டுடன் முகமெல்லாம் புன்னகை பூவாய் மலர நின்றாள். ரவி வந்திருந்தானா என்ன? ரவியா? அவர் வரலையே. பின்ன அல்வா சித்தப்பா வாங்கிட்டு வந்தாருன்னு பிரியா சொல்றா. ரவி வரல, வேணு வந்திருந்தான். கம்ப்யூட்டர் கோர்ஸில் நல்ல ரேங்க் எடுத்திருக்கான். ஸ்வீட்டு தந்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு இப்போ தான் போனான். பத்மநாபனின் அடர்ந்த புருவங்கள் முடிச்சிட்டன. முகம் சட்டென கருப்பானது. இன்னைக்கு குழந்தைகளுக்கு லீவ் ஆச்சே, சூடாக பஜ்ஜி போட்டு தரலாமேன்னு காயெல்லாம் நறுக்கி வச்சேன். திடுதிப்புன்னு இவன் ஸ்வீட்டோட வந்தான். அதான் ஸ்வீட்டும் காரவுமா சேர்ந்து அமைஞ்சிடுத்து. பிரியா குட்டியை பொண்ணு பார்க்க வராங்கன்னா இது மாதிரி ஹோட்டலில் வாங்கின ஸ்வீட்டே வைப்பே. வனஜா சூழ்நிலையை கலகலப்பாக்க முயன்றாள். சாதாரண நேரமாக இருந்தால் பிரியம்பதா வனஜாவை பார்த்து, போ சித்தி, உனக்கு வேற வேலையே இல்லை என்று பழித்து காட்டியிருப்பாள். இப்பொழுது அவளுக்கு கூட தெரியும். அவளுக்கு மட்டுமில்லை, அவளை அடுத்தாற்போல உட்கார்ந்திருக்கும் சின்னவன் ஹரீஷுக்கும் தெரியும். வேணு வந்துவிட்டு போனால் அப்பா கடுப்பாகி விடுவார் என்று. வேணு மட்டுமில்லை, அவன் அப்பா சதாசிவம், அவன் அக்கா சாவித்ரி, இப்படி யார் வந்தாலும் பத்மநாபன் அன்று முழுக்க எரிந்து விழுவான். சொல்ல தெரியாத, சொல்லவும் முடியாத ஆத்திரத்தில் குமைவான். அதான் அவங்களோட உறவே அருந்து போச்சுல்ல. அப்படியே எதுக்காக அடிக்கடி வந்து தொந்தரவு தரணும்? வனஜா, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லி வை. அது எப்படி? படியேறி வர மனுஷா கிட்ட முகத்தில் அடிச்சாப்லா சொல்றது? என்னால் முடியாது. நீங்களே வேணுமானா சொல்லுங்களே. வனஜாவுக்கு இதை சொல்லும் போதே அழுகை வரும். கல்யாணத்தும் போதே பேசினது தானே. இப்படி பத்மநாபன் உருமுவான். நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எத்தனையோ பேசினள். இப்படி இந்த மனுஷாலோட சம்பந்தமே கூடாதுன்னு சொல்லலையே. வனஜா தனக்குள் பொறுமுவாள். வாய் திறந்து கேட்க மாட்டாள். கேட்பதற்கு தைரியமில்லாத கோழை இல்லை அவள். வளர்ந்த குழந்தைகளின் எதிரில் சண்டை போட லஜ்ஜையாக இருந்தது. வளர்ந்த குழந்தைகள். வனஜா பத்மநாபனை மணந்து இந்த வீட்டுக்குள் நுழைந்த போதே பிரியம்பதாவுக்கு 7 வயசு, ஹரீஷுக்கு 4 முடிந்திருந்தது. சாதாரணமாக 2ஆம் தாரமாக போகிறேமேன்னு எல்லா பொண்களுமே வருத்தப்படுவாங்க. ஆனால் நீ அப்படியெல்லாம் வருத்தப்பட மாட்டேன்னு நான் நினைக்கிறேன் வனஜா. உனக்கே தெரியும், இந்த வரனுக்கு நீ எப்படி 2ஆம் தாரமோ அதே மாதிரி உனக்கும் அவன் 2வது புருஷன்தான். சதாசிவம் வனஜாவின் முதல் கணவன் ரகுராமனின் தந்தை நான் தழுதழுக்க சொன்னபோது அவள் தலை குனிந்து நின்றிருந்தாள். இப்போ நான் எந்த விதத்தில் உங்களுக்கு பாரமாட்டேன்னு என்ன இப்படி இன்னொருத்தர் கையில் ஒப்படைக்க துடிக்கிறேன். அவள் அழுகை பாதியும் விம்மல் மீதியுமாய் கேட்டபோது ரகுராமனின் தாய் லக்ஷ்மி அவளது நீண்ட கூந்தலை அவிழ்த்து உதறி சீப்பினால் வகிடெடுத்தபடியே சொன்னாள். குழந்தை, புருஷன் இருக்கிற வரைக்கும் தான் புகுந்த வீடு, அப்புறம் பிறந்த வீடு தான் கதி பொம்மநாட்டிகளுக்கு. ஆனால் உன்னை எங்கள் ரகுவுக்கு கல்யாணம் செஞ்சுட்டப்போ உன் அம்மா இருந்தா, இப்போ அவளும் இல்லை. அதுக்கு பதில் தான் நீங்கள் இருக்கேளே. இருந்தாப்புல ஆச்சா? எங்கள் உடம்பு மட்டும் என்ன காரையில் கட்டி சாந்தால பூசினதா? 6 அடி ஒசரமோ அழிச்சா 2 ஆள் பண்ணுற மாதிரியான தேகவாகுமா இருந்த ரகுவே 30 முடியறதுக்குள்ள அல்பாயுசா போயிட்டான். நாங்கள் எல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு? அழாம கண்ணை தொலைச்சுண்டு சுவாமி விளக்கை ஏற்று ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு காப்பி தட்டை கையில் எடுத்துட்டு கூடத்துக்கு போ. அன்றைக்கு வனஜாவினால் எதிர்த்து பேசவே முடியவில்லை. இதோ
இன்றைக்கு வேணு வந்துவிட்டு போனதற்காக முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டிருக்கிற கணவனை வாசல் வரையில் போய் வழி எழுப்பி கொடுத்தது இந்த வேணுதான், செத்துப்போன ரகுராமனின் இரண்டாவது தம்பி. இவனிடம்தான் பத்மநாபன் பெண்ணை பிடித்திருப்பதாக சொன்னது. என் குழந்தைகள் ராஜேஸ்வரியோட அம்மா அப்பா கிட்டேயும் என்ன பெத்தவா கிட்டேயுமா லோல் பண்ணுறதுங்க. அழைச்சிட்டு வந்து வச்சுக்கலான்னா வீட்டில் பொறுப்பாக அதுகளை கவனிச்சுக்க ஆள் இல்லை. பெரியவங்களுக்கும் இங்கே வந்தால் ராஜேஸ்வரியோட ஞாபகம் வந்துடுறது, துடிச்சு போயிடுறா. எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லைதான், குழந்தைகளுக்காக. அதனால தான் எங்கள் அப்பா என்ன மறு கல்யாணத்துக்காக வற்புறுத்தினதுமே சொல்லிட்டேன், புது பொண்ணு வேண்டாம், ஏற்கனவே கல்யாணமாகி என்ன மாதிரி தனி மரமாக நிற்கிற பொண்ணா பாருங்கன்னு. எதுக்கு கல்யாணமாகாத சின்ன பொண்ணை கட்டிட்டு அவ தலையில் இந்த பாரத்தை எல்லாம் சுமத்தணும்? பத்மநாபன் இந்த வார்த்தைகளை யாரிடம் கூறினான்? ரகுராமனின் தந்தை சதாசிவத்திடம்தானே. அன்றைக்கு அந்த கூடத்தில் ரகுராமனின் என்லார்ஜ் செய்யப்பட்ட புகைப்படம் கூட இந்த வார்த்தைகளை கேட்டபடி இருந்தது. வனஜா புறங்கையினால் விழிகளில் தழும்பிய நீரை தேய்த்து விட்டபடி அடுப்பில் இருந்த கடைசி இட்டு பஜ்ஜிகளை ஜல்லி கரண்டியால் அரித்தெடுத்தாள். பத்மநாபன் இதை மட்டுமா சொன்னான்? திருமணத்துக்கு பின் இவளுக்கென குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்றும் சொன்னான். ஹரீஷ் பிறந்தப்பவே அவள் உடம்பு ரொம்பவும் மோசமாக இருந்தா, அதனால் 3வது கூடாதுன்னு நான் ஏற்கனவே ஆப்ரேஷன் செஞ்சுட்டாச்சு. ராஜி அவளோட அம்மா அப்பாவுக்கு ஒரே பொண்ணு. ஆல் ஆஃப் அ சடன் ராஜிக்கு இப்படி ஒரு முடிவு வந்ததில் அந்த அதிர்ச்சியிலேருந்தே 2 பேரும் மீளலை. இந்த குழந்தைகளை அவங்க கிட்டேருந்து பிரிச்சிருவேணும்னு ஒரே பயம் அவங்களுக்கு. 2வதா ஒருத்தி வந்தா எங்கள் பேர குழந்தைகளை ஒழுங்காக கவனிச்சுப்பாளா, நாங்கள் வந்து அதுகளை பார்க்கலாமா, இப்படி 1008 சந்தேகம். நீங்கள் எப்போ வேணும்னாலும் வரலாம் போகலான்னு நான் தான் சொல்லி தைரியப்படுத்தியிருக்கேன். குழந்தைங்க இன்னும் தங்களோட அம்மாவை மறக்கலை. ராஜி போகிறப்போ ஹரீஷுக்கு 3 வயசு, ஆனால் பிரியாவுக்கு 6 வயசு. அவளுக்கு தன் அம்மா தான் உலகத்திலேயே ஒசத்திங்கிற நினப்பு. அடிக்கடி வாய் வாயாமல் அம்மாவை பற்றி பேசிகிட்டே இருப்பா. அவளை மாற்ற முயற்சிக்காத, குழந்தைங்க மனசில் இடம் பிடிச்சிட்டா போதும், அப்புறம் நீ தான் இந்த வீட்டுக்கு ராணி. தனிமை கிடைக்கும் போதெல்லாம் பத்மநாபன் சொன்ன வார்த்தைகள் இவை. வனஜாவின் தொண்டை குழிக்குள்ளும் சில வார்த்தைகள் சிக்கி வெளிவர முடியாமல் தவிக்கும். எனக்கும் அம்மா அப்பா யாருமே இல்லை. அவரை நான் கல்யாணம் செஞ்சு இந்த வீட்டுக்குள்ளே அடி எடுத்து வச்சப்போ எனக்கு 23 வயசு, அவருக்கு 27. உங்களுக்காவது 2 குழந்தைகள். மூத்தவன் நினைவாக இருக்கு, எனக்கு அது கூட இல்லை. படிச்சுட்டு இருந்தேன், படிப்பு முடியட்டும், என் தங்க சாவித்திரிக்கும் நல்ல இடமா கிடச்சி கல்யாணம் முடியட்டும், இப்போ என்ன கிணத்து நீரை வெள்ளமாக கொண்டு போயிட போகிறதுன்னு ரகசியமாக சொல்லுவார். சாந்தி கல்யாண ரூமில் கூட ரிட்டையர் ஆன அப்பா, நோஞ்சா அம்மா, படிக்கிற தம்பிங்க, கல்யாணத்துக்கு இருக்கிற தங்க, இவங்கள பற்றியே பேசினார். கடைசியில் கிணத்து நீரை வெள்ளம் கொண்டே போயிடுத்து. சாவித்திரி கல்யாணமான மறுநாள் சத்திரத்தை காலி பண்ணிட்டு மிச்சம் மீதி சாமான்களை எல்லாம் டெம்போவில் போட்டுட்டு கிளம்பினவர் தான். வீட்டுக்கே வந்து சேரலை. உடம்பு முழுக்க தச்சு மூட்டையாக வந்து சேர்ந்தார். அப்பா ஆரம்பித்து இந்த 5 வருஷமா அவரோட அம்மா அப்பா தான் எனக்கு எல்லாம். குழந்தைகளாக இருந்த என் மச்சினர்களை +2 முடித்ததும் காலேஜில் சேர்க்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி அதை பூர்த்தி செஞ்சு தந்ததுலேருந்து சாவித்திரியோட தலைச்சம் பிரசவம் முடிஞ்சு குழந்தை குளிப்பாட்டுறது வரைக்கும் எல்லாம் நான் தான். என்னமோ எனக்கு நல்லது பண்ணுறதா நினச்சி அவங்க இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா. பாவம், நான் இல்லாமல் என்ன கஷ்டப்படுறாங்களோ. இதையெல்லாம் வாய்விட்டு மனசு திறந்து சொல்ல வேண்டும் என்றுதான் நினைத்தாள். ஆனால் முடியவில்லையே. 27 வயதில் எண்ணத்தில் இல்லாத எண்ணமாய் மறுபடியும் ஓர் இல்வாழ்க்கை. முன்னது மாதிரி எளிமையும் குதூகலமும் பேச்சும் பாட்டும் இதில் இல்லை. இது அதை காட்டிலும் உயர்த்தி. இவளை மணந்த போது பத்மநாபனுக்கு வயசு 40. சொந்தமாய் சிமிழ் மாதிரி வீடும் சாண்ட்ரோ காருமாய் செட்டில் ஆகிவிட்ட வாழ்க்கை எல்லாம் இருந்தது மனைவியை தவிர. 8 வருடங்களுக்கு முன்பு திருமணத்தை மிக எளிய முறையில் முடித்து கொண்ட உடனேயே பத்மநாபன் பட்டு கத்திரித்தார் போல
சதாசிவம் குடும்பத்தாரிடம் சொல்லிவிட்டான். அவ மட்டும் வந்தா போதும். பழைய பட்டுப்புடவை, நகை, பாத்திரம், பண்டம் எதுவும் வேண்டாம். வீட்டில் வேண்டியது இருக்கு. இங்கே நாங்கள் மாத்திரம் அதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்? அவளுக்காக அவள் கல்யாணத்தும் போது அவள் அம்மா கொடுத்தது ஆசை ஆசையா இருக்கட்டுமே. ராஜிக்கும் அவள் வீட்டில் நிறைய கொடுத்துருக்கா. பீரோ கொள்ளாமல் புடவை, நகை, பாத்திரம், என்னதான் அவள் அம்மா போட்ட நகைகளை அப்படியே பிரியவதாவுக்குன்னு எடுத்து வச்சிருக்கேன்னாலும் நான் அவளுக்குன்னு வாங்கி தந்ததெல்லாம் புதுக்கரு கழியாமல் அப்படியே இருக்கு. அப்படியும் மனசு கேட்காமல் லக்ஷ்மி தான் மருமகளிடம் ரகசியமாய் வெள்ளி குத்து விளக்கையும் குங்குமச்சுமழியும் கொடுத்து அனுப்பினாள். இருக்கட்டும், விளக்கும் குங்குமமும் நீ இருக்கிற இடத்துல எப்பவும் இருக்கட்டும். ஆனால் வீட்டுக்குள் போனதும் பத்மநாபன் மனைவியை மாடிக்கு அழைத்து சொன்ன வார்த்தைகள், பீரோவை திறந்து அவளோட கூறப்புடவை இருக்கும் பாரு, அதை கட்டிண்டு முதல்ல அவ படத்துக்கு பூவை போட்டு நமஸ்காரம் பண்ணு. ராஜேஸ்வரியின் படத்தின் முன் குனிந்து வணங்கிய போது அனாவசியமாய் வனஜாவின் மனசுக்குள் ரகுராமன் வந்து நின்றான். அடடா, இவர் தன் பெண்டாட்டி ஞாபகமா போட்டோவை பூஜை அலமாரியில மாட்டி வச்சிருக்கிற மாதிரி இவ்வளவு பெருசா இல்லைனாலும் கை கடக்கமா அவரோட போட்டோ ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கலாமோ? இவருக்கு மனைவி மேலே இருக்கிற பிரியம் அளவுக்கு எனக்கு புருஷன் மேலே இல்லையோ? அது சரி, என்ன இவர் மூத்தாள் படத்துக்கு நமஸ்காரம் பண்ண சொல்றாரே, அதே மாதிரி நானும் ரகுவோட போட்டோவுக்கு நமஸ்காரம் பண்ண சொன்னா என்ன சொல்வார்? குபுக்கென சிரிப்பும் அழுகையும் ஒரு சேர வந்தது. ஹரிஷை கூட ஒரு விதமாய் தன் பக்கம் வளைக்க முடிந்தது வனஜாவினால். பிரியவதாதான் சுலபத்தில் ஒட்டவில்லை. மேலும் ராஜேஸ்வரியின் தாய் பேத்தியிடம் என்ன சொல்லி வைத்திருந்தாளோ, வனஜா அருகில் வந்தாலே கத்துவாள் அவள். நீ ஒன்று என்னை தொட வேண்டாம், நான் பாட்டி வீட்டுக்கே போய் படிக்கிறேன். எங்கள் அப்பா பக்கத்தில் நாங்கள் தான் படுப்போம், நீ போய் வெளியில் படு. கிட்டத்தட்ட ஒரு வருடம் போல எல்லாவற்றையும் தாங்கி கொண்டாள் வனஜா. குழந்தை கொஞ்சம் ஒட்டுகிற மாதிரி நெருங்கி வருகிற சமயத்தில் சொல்லி வைத்தாற் போல ராஜேஸ்வரியின் அம்மாவும் அப்பாவும் வந்து விடுவார்கள். ஐயோ, என்னது இது, குழந்தை எப்படி ஒரேடியா இழைச்சுட்டா? ஏம்மா வனஜா, பிரியாவுக்கு அவ அம்மா மாதிரி அடர்த்தியான தலைமுடியாச்சே, எதுக்காக பாப் பண்ணி விட்ட? உன்னால கவனிக்க முடியலன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாமே. இதுக்கு தான் உடம்பக்காரி வேணுங்கிறது. மாப்பிள்ளை முகத்துல கூட சிரிப்பையே காணும். எப்படி இருக்கும்? ராஜி மேல கொஞ்சமாவா பிரியம் வச்சிருந்தார்? அவருக்கு இந்த 2ஆம் கல்யாணத்துல இஷ்டமே இல்லை. எல்லாம் சம்பந்தி பிராமணரோட நச்சரிப்பு. எங்க குழந்தைகள் எங்க கூடவே தங்கிட போறதுங்களோங்கிற பயம். அதான். ஆமா, கேட்குறேன்னு தப்பா நினைக்காத. உனக்குன்னு ஒரு புழு பூச்சி கூட வயத்துல தரிக்கலையா? அதுவும் ஒரு விதத்துல நல்லதா போச்சுன்னே வச்சுக்கோ. உனக்குன்னு ஒன்று இருந்தா நீ அதை கவனிப்பியா, இதுகளை கவனிப்பியா? இங்க பாரு, எது எப்படி போனாலும் குழந்தைகளுக்கு ராத்திரி ஒரு டம்ளர் ஹார்லிக்ஸ் கொடுக்க மறந்துடாத. அதுகளுக்கா கேட்க தெரியாது. நாம தான் நேரம் பார்த்து எல்லாம் செய்யணும். அங்க உட்கார்ந்துட்டு எனக்கு மனசெல்லாம் இங்கேதான். ராஜேஸ்வரியின் தாயார் இதோடு நிறுத்தி கொள்ள மாட்டாள். குழம்புல இத்தனை காரம் போடாத, மாப்பிள்ளைக்கு காரமே ஆகாது என்பாள். இது ராஜியோட புடவை தானே, பாவம், இந்த கலர்ல இந்த பார்டர் தான் வேணும்னு தறியில ஆர்டர் பண்ணி வாங்கினா. கடைசியில கட்டிக்க கொடுத்து வைக்கல பாரு என்பாள். குழந்தைகள் படிக்கலைனாலும் போறது, காலகாலத்துல சாப்பாட்டை போட்டு தூங்க வை என்பாள். இப்படி வந்து போகும்போதெல்லாம் 1008 உபதேசங்கள். இவர்கள் வராத போது 20 நாட்களுக்கு ஒரு முறை பத்மநாபன் கோயம்புத்தூரில் உள்ள தனது பெற்றோரை பார்க்க குழந்தைகளுடன் போய்விட்டு வருவான். நடுநடுவில் ராஜேஸ்வரியின் தம்பி கல்யாணம், சீமந்தம், வீடு கட்டி கிரகப்பிரவேசம், இல்லாவிட்டால் பத்மநாபனின் தம்பி ரவியில் குழந்தைக்கு காது குத்தல். குடும்பம் என்றிருந்தால் ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வந்து கொண்டுதானே இருக்கும். அதற்கெல்லாம் குழந்தைகளை அழகாக அலங்கரித்து வனஜாவும் ஒரு பட்டுப்புடவையை சுற்றி கொண்டு போய் வர வேண்டும். கல்யாணங்களில் மற்ற பெண்கள் இவளை சுட்டி காட்டி கெட்டிமேள சத்தத்துக்கும் மேலேயே குரலை உயர்த்தி பேசுவதையெல்லாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். இவதா அவளா? ஆமாமா, இவளேதா. அவ எப்படி இருந்தா? தங்க விக்கிரகம் மாதிரி. அவ பொண்ணை பாத்தியா? அப்படியே அச்சு அம்மாதான். அந்த சேப்பு நிறமும் ஒசரமும். இவ கட்டிட்டு இருக்கிறது கூட அவ புடவைதான் போல இருக்கே. எப்படி சொல்றேன்னா, ஒரு தீபாவளிக்கு குமரன்ல
நானும் இவளும் ஒன்னாத்தான் ஆர்டர் கொடுத்துருந்தோம். ஆர்டர் கொடுத்ததோட அவள் கதை முடிஞ்சு போச்சு. கட்டின்னு மினுக்கிறது இவ. அது எப்படித்தான் பத்மநாபனுக்கு மனசு வந்ததோ. ஆம்பளை தானடி, எத்தனை நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியும்? இவளுக்கும் ஏற்கனவே ஒன்னாகி புருஷனை பறி கொடுத்தாச்சாமே, நிஜமாவா? ஆமாம், ஆம்பளைக்கு இருக்கிற மாதிரி பொம்மநாட்டிக்கும் தேவை இருக்காதா? அவளுக்கு ஒரு நீதி, இவாளுக்கு ஒரு தீர்ப்பா? பல சமயங்களில் வனஜா இது போன்ற வைபவங்களுக்கெல்லாம் வரவே இல்லை என்று மறுத்திருக்கிறாள். அப்பொழுதெல்லாம் பத்மநாபன் தான் பூட்டென ஆங்கிலத்தில் கத்துவான். 4 பேர் 4 விதமாத்தான் பேசுவா. நீ அதையெல்லாம் பொருட்படுத்தவே கூடாது. நீ வராமல் குழந்தைகளை மட்டும் அழிச்சுட்டு போனா பேச்சு வேற மாதிரியா இருக்கும். அனாதைகள் மாதிரி வந்து நிற்கிறதுகள் பாருன்னு சொல்லுவா. ராஜியோட ஆத்மா என்னதான் சபிக்கும். அதே போல ரகுராமனின் ஆத்மாவும் தன்னை சபிக்காதோ? நான் தான் போயிட்டேன். 4 வருஷமா பெத்த பொன் மாதிரி பார்த்துட்டாரே எங்க அப்பா. அவரை ஒரு தடவையாவது நீ போய் பார்த்துட்டு வர வேண்டாமா வனஜ்? இப்படி ஒரு குரல், ரகுராமனின் ஆழ்ந்த கனமான குரல் காதில் ஒலிக்கும் பொழுதெல்லாம் தலையை குலுக்கி நினைவை உதறி, என்ன நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், எங்க நினைவு? ஒண்ணுமில்லையே. நாளைக்கு குழந்தைகள் 2 பேரையும் அவங்க பாட்டி கொண்டு விட சொல்லியிருக்கா. சனி ஞாயிறு 2 நாளும் எனக்கு பெங்களூர் போக வேண்டியிருக்கு. நீயும் என்னோட புறப்படு. 2 நாள் நீயும் நானும் மட்டும். பத்மநாபன் இப்படி ஒரு நாள் சொன்னபோது எதிர்த்து எதுவும் சொல்ல முடியாமல் வனஜா திகைத்து நின்றாள். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன். இந்த கதை கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அடுத்த பகுதியில் படித்து முடிக்கிறேன்.